friends, welcome to Indus Kitchen. கொடைக்கானல் vlog-உடைய continuation தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மன்னவனூர் தான் வந்திருக்கோம் இங்க. கொடைக்கானல்ல இருந்து 35 km தூரத்துல இருக்கிற மன்னவனூருக்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்கு, ஸ்நாக்ஸ் கடைகள். அதுல இருந்து அப்படியே உள்ள நம்ம ஒரு 2 km நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஒரு லேக் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க இங்க மன்னவனூர் வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு நாள் தேவைப்படும். இங்க மன்னவனூர் லேக் இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருக்கு. அங்க முயல் பண்ணை, செம்மறியாடு இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி இங்க இருந்து கொஞ்ச தூரத்திலேயே பூம்பாறை கிராமம் இருக்கு. அங்க முருகன் கோயில் இருக்கு. இதெல்லாம் பார்க்கிறதுக்கே நமக்கு 1 டே தேவைப்படும். இதுதாங்க அந்த லேக்கு. இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போட்டிங் போகலாம். இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு நம்ம வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜிப்லைன் இருக்குது. ஜிப்லைனில் இந்த எண்டில் இருந்து நம்ம ஜிப்லைனில் போயிட்டு அந்த எண்டில் இருந்து நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு இங்கே விட்டுருவாங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. தெனாலி படத்தில் ஒரு பாட்டில் இந்த பிளேஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் ஷூட்டிங் இங்கே நடந்திருக்கு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய மரங்கள், சுற்றி மலைகள் அந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. இப்போ மன்னவனூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மன்னவனூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் பூம்பாறை கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த பூம்பாறை கிராமத்தில் நமக்கு ஒரு முருகன் கோயில் இருக்குது, குழந்தை வேலப்பர் கோயில்னு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். பழனியில் நமக்கு எப்படி போகர் நவபாஷான சிலை செஞ்சு வச்சுருக்காரோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து இங்கே பூம்பாறை கிராமத்தில் உள்ள அந்த குழந்தை வேலப்பர் கோயிலில் போகர் இன்னொரு நவபாஷான சிலையை செஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதுதாங்க அந்த கோயில். சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கோயில்ன்றதுனால நான் உள்ளே வீடியோ எடுக்கலை. அந்த கிராமமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வர்றப்போ பார்த்திங்கன்னா மலை சாரல் வேற இருந்துச்சு. அதனால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கோயில். இங்கே மன்னவனூர் வர்றவங்க இந்த கோயிலையும் கட்டாயம் பாரு. இது கூடவே நான் குணா கேவ்லையும் பைன் ஃபாரஸ்ட்லையும் எடுத்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இது குணா கேவில் எடுத்த வீடியோங்க. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குணா படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த இடம் தான் இது. இங்கேயும் நம்ம வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து தான் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். இது பைன் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் நிறைய பைன் மரங்கள் தான் இருக்கும். இங்கே ஹார்ஸ் ரைடிங்லாம் நமக்கு பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இங்கே.
நீங்கள் வந்து குணா கேவ் வந்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வரிசையாக நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், அதுக்கு அடுத்து மோயர் பாயிண்ட், இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட கொடைக்கானல் vlog வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.